உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஆமா, வருடம் ஆரம்பிச்சு 1 மாதம் கடந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி மாதம் அந்த வகையில நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையா இருக்க போகுது, அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ராசியில ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். சேரும். அது நடக்காதுன்றது கிடையாது. கண்டிப்பா நடக்கும் தான். ஸோ, அதில இந்த மாதம் வந்து இந்த வருஷம் 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுன்னே கூட சொல்லலாம். 6 கிரகங்கள் வந்து ஒண்ணா சேரப்போறாங்க நம்ம கும்ப ராசியில. ஸோ, கும்ப ராசியில வந்து 6 கிரகங்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் உள்ள வந்த மாரி தான். குரு மட்டும் தனிச்சிருக்காரு. சந்திரன் 4 கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து அ கும்பராசியில 6 கிரக சேர்க்கையோட இருக்கக்கூடிய நிலையில இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். தலைமை பண்புக்கு பெயர் போன மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து உள்ளபடியே சொல்லணும்னா, பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்க போகுது. அதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. என்ன மாரியான யோக பலன்கள், என்ன நல்ல பலன்கள் குடுக்க போகுது? ஜனவரி மாதத்தோட பெட்டரா இருக்குமா? அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பான முறையில ரொம்ப பெட்டராவே இருக்க போகுது. ஆ உங்களோட கடும் முயற்சி, இவ்வளவு நாள் நீங்க போராடின விஷயங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு இந்த சொத்து விவகாரங்கள், இந்த மாதிரி நில விவகாரங்கள் இருக்க பிரச்சனைகள்ல நல்ல தீர்வு கிடைக்கும். திருமணம் தாமதமாயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் வரன் அமையறதுக்கான காலமாவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. கண்டிப்பான முறையில அதுக்கான முயற்சிகள நீங்க தைரியமா செய்யலாம். கண்டிப்பான முறையில நல்ல வரன் அமைஞ்சு வரும். அதையும் நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். இதுக்கான காரணங்கள் நான் பின்னாடி சொல்றேன். அது மட்டும் இல்லாம தொழில்ல வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. தொழில் சார்ந்த வளர்ச்சி ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அ இதையும் இதையும் விட இன்னும் சிறப்பு நிலை விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பணப்புழக்கம். அதாவது பற்றாக்குறை பட்ஜெட் போடாம, தாராளமா நம்ம என்ன செலவு செய்யக்கூடிய அளவுக்கான பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. கையில பணம் புழங்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. இதுக்கான காரணங்கள் என்னன்றத நான் சொல்றேன். முதல் காரணமா நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், அதாவது மேச ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில இருந்துட்டு இருக்கக்கூடிய புத பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கும், 6ஆம் இடத்துக்கும் அதிபதியா வந்து அவர் வந்து இப்ப வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு. அதாவது 3, 6 ஒரு உபஜய ராசி. 11ஆம் இடம் புதன் வரக்கூடிய அந்த 11ஆம் இடம் இன்னொரு உபஜய ராசி. 2 உபஜய ராசி ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன், 11ஆம் இடமான இன்னொரு உபஜய ராசிக்கு வர்றது அது லாபஸ்தானம் மேச ராசிக்கு லாபஸ்தானம் வந்து 11ஆம் இடம் தான். ஸோ அந்த இடத்துக்கு அவர் புதன் வரும்போது, அளவில்லாத உங்களுடைய கடுமையான இவ்வளவு நாள் போராட்டங்களுக்கான முழு பலனையும் குடுக்க போறாரு அப்படின்றது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்ம வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல அசுப கிரகங்களான சனி, ராகு இருந்துட்டு இருக்காங்க. அதாவது கும்ப ராசியில இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் நல்ல பலன்கள குடுக்கும் அப்படின்றது ஜோதிட விதி. ஸோ அந்த வகையில புதன் அவங்களோட சேர்ந்து உங்களுடைய வியாபார உக்தி, திறமைகள், அ விற்ப வியாபார என்ன சொல்றது? திறன்கள் எல்லாம் வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்து, அதன் மூலியமா உங்களுடைய தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிய புதன் குடுக்க போறாரு. அதோட நின்னுச்சா அப்படின்னா கிடையாது. ஆ சுக்கிரனும் கும்ப ராசிக்குள்ள வரப்போறாரு. இந்த மாதம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி, கிட்டத்தட்ட ஒரு 6 ராசிகள் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரப்போறாங்க. 6 பேர் சேர்ந்து உங்களுக்கு லாபத்த குடுக்க போறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல. 6 பேர் சேர்ந்து குடுக்க போறாங்க. எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆட்கள். தலைமை கிரகமா சொல்லக்கூடிய சூரியன், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுமே வரப்போறார். பிப்ரவரி மாதத்துல கும்பராசிக்கு வரப்போறாரு. அவரு உங்களுக்கு 6, 8க்கும் அதிபதி அவர் தான் வராரு. அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பான நல்ல மாற்றங்கள உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது. பொதுவாவே சூரியன், செவ்வாய், சனி, ராகு இவங்கலாம் வந்து அசுப கிரகங்களா இருக்கிறதுனாலயும், அவங்க 11ஆம் இடத்துக்கு வர்றதுனாலயும் கண்டிப்பான முறையில நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், மேசராசிக்காரர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள். என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் சார்ந்த மாற்றங்கள், வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில நீங்க முயற்சிய எடுத்து நீங்க விருப்பப்பட்ட நிறுவனத்துக்கே வேலையில போய் சேரக்கூடிய சூழல்கள்லாம் உருவாகும். சிலருக்கு வீடு கட்டுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும்.
கடன் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அ அதாவது வங்கி கடன் இந்த மாரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதில சில தடைகள் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பங்காளி வகையில பிரச்சனைகள், சகோதர வழி பிரச்சனைகள் இதனால வந்து உங்களுடைய வீடு கட்டுற அந்த விஷயங்கள் வந்து தடைபட்டுட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில நிறைவேறுறதுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் காரணமா இருக்கு. அ அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பா அந்த 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான கலத்திரக்காரன்னு சொல்லக்கூடிய அ முழு சுபகிரகமான சுக்கிரனும் அங்க வந்து சேரப் போறாரு. அவர் வந்து அசுர குரு. அவர் வந்து அங்க 11ஆம் இடத்துல இந்த அசுப கிரகங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் அவங்கலாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்து முழு யோகத்தையும், லாபத்தையும் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாத்துலயும் வெற்றிய குடுக்கப் போறாங்க அப்படின்றது தான் உள்ளபடியே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்யக்கூடிய சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய வலுத்த 11ஆம் இடத்துக்கு அது வந்து உங்களுக்கு சிறப்பான யோகங்கள குடுக்கப் போறாரு. அதுக்கு இன்னும் மேலும் பலம் சேர்க்கும் விதமா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 6 கிரகங்களுக்கும் 6 கிரக சேர்க்கை அப்படின்னு சாதாரண விஷயம் கிடையாது. இங்க யார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கணும். ஒரு கிரக யுத்தம் இருக்கு. ஒரு ஒரு ராசிக்குள்ள 1க்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் நிக்கிறாங்க அப்படின்னா வந்து அது வந்து கிரக யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரே ராசிக்குள்ள இடுக்கிட்டு நிக்கிற மாரி. அ ஒ ஒருத்தர் முட்டிட்டு நிக்கிற மாரி. அப்ப வந்து யார் இதுல பவர்ஃபுல்லோ அவங்க தான் வந்து பலன்கள எடுத்து குடுப்பாங்க. இப்ப இங்க யாரு பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனா? அப்படிங்கிறது கிடையாது. செவ்வாயா? அப்படின்னா கிடையாது. ஸோ இவங்களெல்லாம் விட பலம் வாய்ந்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராகு. சூரியனுடைய ஒளியவே வந்து அ மறைக்கக்கூடிய பலம் வந்து நிழல் கிரகமான ராகுவுக்கு உண்டு. அப்ப ராகு தான் பலசாலி. அ நவ கிரகங்களுமே ராகு தான் உச்சபட்சமான அசுபர். அவர் தான் வந்து பலசாலியும் கூட. அ ஆனா அவர் 11ஆம் இடத்துல தான் நன்மை தான் செய்வார். யாரு இருக்கிற இடத்துல இருந்தா தான் நல்லது செய்வாங்கன்ற மாதிரி அ நல்லதுன்ற மாரி ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்க லாபஸ்தானமாவும் மேச ராசிக்கு ராகு வந்து இருக்கக்கூடிய அந்த கும்பராசி லாபஸ்தானமும் வரதுனால, அது ராகுவுக்கும் உகந்த ஸ்தானமா வரதுனால, இந்த ராகு அதனோட சேர்ந்து 5 கிரகங்களுடைய த பலன்களையும், சிறப்பான யோக பலன்களையும் எடுத்து உங்களுக்கு குடுக்கப் போறாரு அப்படின்றது தான் உண்ம. இது மட்டும் இல்லாம இந்த விஷயங்களுக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கிற விஷயமா 3ஆம் இடத்துல, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில முழு சுபகிரகமான உங்க ராசிக்கு பாக்கியநாதன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் இருக்காரு. குரு பகவானோட பார்வையும் இந்த 11ஆம் இடத்துல கிடைக்க போகுது. ஸோ 11ஆம் இடத்துல குரு பார்வை கிடைக்குது அப்படின்னு இந்த 6 கிரக சேர்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது 11ஆம் இடத்துல இந்த இந்த அளவுக்கு அசுப கிரகங்கள் சேர்க்கை இருந்து, குரு பார்வை மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய நன்மைகள குடுக்காது. நெறைய சிக்கல்களையும் குடுக்கும். என்ன மாரின்னு கேட்டீங்கன்னா, பொது வாழ்க்கையிலயும் அதாவது சமூகத்துக்கும் குடுக்கும். தனிப்பட்ட நபர்களுக்குமே பாதிப்புகள ஏற்படுத்தும். உடல் ரீதியான பிரச்சனைகள், கால் வலி, ஆப்பரேஷன், மருத்துவ செலவுகள் இந்த மாரி நெறைய குடுக்கும். திடீர் விபத்துக்கள ஏற்படுத்தும். அ உலகியல் ஜோதிடத்தில பார்த்தோம் அப்டின்னா, புயல், அ பெரும் வெள்ளம் இந்த மாதிரியான விபத்துகள், அதாவது விமான விபத்துகள், இந்த மாதிரியான சங்கடங்களெல்லாம் குடுக்கும். இது எல்லாத்தையுமே வந்து குருவுடைய பார்வை பட்டு சுபத்துவ பலனா மாத்தி உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காருன்றது தான் உண்ம. இந்த இடத்துல தான் நம்மளோட குருவுடைய அருமை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த குரு பார்வை அங்க 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அசுபகிரகங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுனால, கூடுதலா அங்க சுக்கிரனும் சேர்ந்திருக்காரு. அது ஒரு சிறப்பு தான். அதனால வந்து கண்டிப்பான முறையில நல்ல பலன்கள் உறுதியான முறையில மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கு. நீங்க சந்தோஷமா இந்த மாசத்த நீங்க அணுகலாம். ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கு. கண்டிப்பான முறையில இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலயும் நல்ல பலன்கள குடுக்கும் அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன். மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம். அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா, கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது சேரும் இடத்த பொறுத்து, சேரும் கிரகங்கள பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு இல்ல, பொதுவாவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலயும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில தான் லக்னம் கணிப்போம். ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைறதுன்றத பொறுத்து அவங்க ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரனும் ஆவான், ஒருத்தன் வந்து ஆண்டியாவும் ஆவான். இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்கு பார்த்தீங்களா? 2020 அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு. இதே கிரகங்கள் சேரல. வேற வேற கிரகங்கள் சேர்ந்து குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பதான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்ப வந்து நல்லது செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டியிருந்தனால, நாமலாம் வந்து லாக்டவுன் உள்ள போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம். ஸோ அது நடந்தது இல்லையா? அப்படியான ஒரு 6 கிரக சேர்க்கையில இப்ப குரு தனிச்சு இருக்காரு. குருவுடைய அருளால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க உண்ம. அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலா சொல்லும்போது, இந்த அ மா நவீன அறிவியல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால, நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கற்கள்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான்.
நம்ம மேல விழக்கூடிய நமக்கு நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்கள, த தொ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோதிடத்துல. அதுதான். அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால, அதெல்லாம் நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சனி, சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில உலகளாவிய அளவுல நெறைய பிரச்சனை, இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெருமழை, வெள்ளம், புயல், அ வாகன விபத்துகள், குறிப்பா வந்து இந்த ரா ராம் நாடுகளுக்கு இடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமா மாத்தி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், கடமைப்பட்டுருக்கணும். இதே மாரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு. அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி அவர் உச்ச நிலைக்கு போப்போறாரு. குரு உச்ச நிலைக்கு போம்போது இந்த 6 கிரக சேர்க்கைகள் வந்து மாறிரும். அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும். குரு தொடர்ந்து நம்மள காத்து வந்துட்டு இருக்காரு. அதனால குரு அம்சத்துல இருக்கக்கூடிய தாய், தந்தை, ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது, அவங்களுக்கான சரியான மரியாதைய குடுக்குறது, பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் இந்த காலத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மாறிருவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகம். அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அத நம்ம தவிர்த்து போவே முடியாது. கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லா ராசிக்காருக்குமே நல்ல பலன்கள் இனிமே கண்டிப்பான முறையில கிடைக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்களுடைய சுயஜாதகத்துடைய பங்கு இருக்கு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்துல இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? கோச்சாரத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுடைய சுயஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பத்திலாம் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும், தீர்வையும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.